எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்கள் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் என் தமிழ் அழிவதற்கும் என் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்து 70 ஆண்டு காலமாச்சு. நாடு முழுக்க பாலாறும் தேனாறும் ஓடுதான். மன்னார் ஆட்சி காலத்துல மலைவளம், மண்வளம், நிலவளம், நீர்வளம் அத்தனையும் சுத்தமா இருந்தது, அப்படியே இருந்தது. அது மட்டும் இல்ல, அதை முழுக்க இன்னைக்கு சுரண்டி கொள்ளையடித்திருக்கிறது இந்த ஆட்சி. மன்னராட்சி காலத்துல தமிழ் கோயிலிருந்து தூக்கி எறியப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்து தமிழை முதன்மையான மொழி ஆக்கிச்சா? இன்று வரைக்கும் தமிழில் அர்ச்சனை செய்யணுன்ட்டு போராடுகின்றது நாம் தமிழர் கட்சி. அவ்வளோ ஏன், தமிழ்நாடு முழுக்க ஓடுகின்ற பேருந்துகளில் அரசு பேருந்துன்னு மாற்றின இந்த திமுக அரசை என்னைக்காவது கண்டிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ப்ளூ ஸ்டார்னு பேர் வச்சிருக்கீங்களே, அது தமிழா? ரெட் ஜாண்டி தமிழா? கிளவுட் 9 பிக்சர்ஸ் தமிழா? டான் பிக்சர்ஸ் தமிழா? சன்ஷைன் ஸ்கூல் தனியா? சன் பிக்சர் தமிழா? எல்லாம் வேள்வி நடத்தினார்கள், யாக நடத்தினார்கள் அப்படின்றீங்களே. ஒட்டகத்துக்கும் பூஜை செய்த ஒரு குடும்பம்னா அது திமுகவை சேர்ந்த முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் தான். அப்படி ஆரியம், பிராமணியம், பார்ப்பனியத்தை எல்லாத்தையும் ஒன்றா கொண்டுட்டு வந்து அதன் மேலே ஆட்சி அமைச்சு இன்னைக்கு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற திமுகவை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் கேட்க முடியாது. தமிழ் மன்னர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ராஜராஜ சோழன் தமிழா, ராஜேந்திர சோழர் தமிழா, தமிழ் பெயரான கேட்குறீங்க. அதெல்லாம் புனை பெயர். அவங்களுடைய சரியான பெயர் கூட தமிழில் இருக்குது. அந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, நீங்கள் பேச மாட்டீங்க. தமிழ் மன்னர்கள் உங்களுக்கு பிடிக்காது, தெலுங்கு மன்னர்களை தான் உங்களுக்கு பிடிக்கும். குறிப்பாக விஜயநகர் பேரரசு போன்ற மன்னவர்கள் ஆட்சி, அந்த மன்னர்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்துத்துவாவை பற்றியோ, பட்டியலின மக்களை பற்றியோ, தமிழ்நாடை பற்றியோ, மன்னர்களை பற்றியோ, யாரை பற்றியும் இன்றைக்கு பேச தகுதியற்ற ஒரு ஆளாக திருமாவளவனாகிய நீங்கள் இருக்கிறீங்க. தேவையில்லாத மன்னர்களெல்லாம் பற்றி பேசி அசிங்கப்பட வேண்டாம். நன்றி.